சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு, முத்து இப்போ மனோஜுக்கு இப்படி ஒரு நிலமை ஆகி அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கானா, அதுக்கு காரணமே அந்த கதிர் தான். அந்த கதிர்கிட்ட எப்படியாவது பணம் வாங்கணும்னு முயற்சி செஞ்ச மனோஜுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால இனியும் இந்த ரோகிணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால நீயும் மீனாவும் சேர்ந்து எப்படியாவது அந்த கதிரை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்குற வழியை பாருங்க அப்படின்னு அண்ணாமலை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கு. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜும், என்னப்பா இது, அதான் ரோகிணி இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாலே, இந்த சீக்கிரமாகவே அந்த கதிரை கண்டுபிடிச்சி 30 லட்ச ரூபா பணத்தை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு ரோகிணி ரொம்ப தெளிவாக சொன்னாலேப்பா, அப்புறம் எதுக்குப்பா இப்போ மறுபடியும் அந்த பண விஷயத்தை பற்றி முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இந்த முத்துவும் மீனாவும் ஒன்றும் அந்த பணத்தை கண்டுபிடிக்க தேவையில்லை. நானும் ரோகிணியும் எப்படியாவது கதிரை தேடி கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜயாவும், ஆமாங்க, எனக்கு ரோகிணி மேலே நம்பிக்கை இருக்குது. என் மருமக ரோகிணி எடுத்த எந்த ஒரு பொறுப்பையும் சரியாக முடிப்பா. அது மட்டும் இல்லை, ரோகிணி மட்டும் என்ன அந்த பணத்தை கொடுத்துட்டு சந்தோஷமாவா இருக்கா? எப்படியும் அந்த 30 லட்ச ரூபா பணத்தை தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்துடுவா. இதே இந்த முத்துவும் மீனாவும் பணத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பணம் நமக்கு வராதுங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மீனாவும், என்னத்தை இப்படி பேசுகிறீங்க? நாங்கள் என்ன மற்றவங்க பணத்து மேலே ஆசைப்படுறவங்களா? சுயமாக சம்பாதிச்சு உழைக்கணும், உழைச்ச பணம் தான் கையில் நிற்கும்னு நம்புறவங்க. அதனால நாங்கள் எப்பயும் நேர்மையாக தான் நடப்போமே தவிர்த்து மற்றவங்க பணத்தை எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டோம். இது ஒன்றும் சொல்லப்போனால் ரோகிணியோட பணமும் இல்லை, மனோஜோட பணமும் இல்லை. மாமாவுக்கு தர வேண்டிய 27 லட்ச ரூபா பணத்தை அவங்க தரலையே. கண்டுபிடிச்ச பணத்தை கண்டிப்பாக நாங்கள் அண்ணாமலை மாமா கிட்ட கொடுப்போம். இப்போ வரைக்கும் ரோகிணி அந்த பணத்தை கண்டுபிடிக்கலையே. அவங்க கண்டுபிடிச்சிருந்தா மனோஜுக்கு ஏன் இப்படி ஆயிருக்க போகுது? இங்கே மனோஜுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நானும் உங்கள் பையன் முத்துவோ கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் மனோஜ் தான், ரோகிணி தான். அவங்க தானே அந்த பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஏமாந்தாங்க. அதுக்காக தானே கதிரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முயற்சி செஞ்ச மனோஜுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. இந்த தடவை நாங்களே கதிரை கண்டுபிடிக்கிறோம், சீக்கிரமாகவே பணத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு முத்துவும், ஆமாப்பா, இனி அந்த பார்லர் அம்மாவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் சொல்லி கதிரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் இந்த மனோஜ் கிட்ட நல்லா விசாரித்து கதிரை இந்த மனோஜ் எங்கே பார்த்தான் என்ன ஏதுன்னு அங்கே போய் விசாரித்து சீக்கிரமாகவே கதிரை கண்டுபிடிக்கிறேன்ப்பா. இந்த பணத்துக்காக தானே வீட்டில் உள்ள எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். சீக்கிரமாகவே பணம் கிடைக்கும்னு நம்பலாம்ப்பா, என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு முத்து சொல்கிறாரு. உடனே அந்த 30 லட்ச ரூபா பணத்தை கதிர்கிட்டேருந்து எப்படியாவது வாங்கணும்னு நினச்ச முத்து மனோஜை கூப்பிட்டு உட்கார வச்சு, எங்கே அந்த கதிரை பார்த்த, எந்த இடத்துல பார்த்த, அவன் அப்போ என்ன செஞ்சிட்டு இருந்தான், யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் அப்படின்ற தெளிவான ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு முத்து. மனோஜ் சொன்ன அதே இடத்துக்கு முத்து சவாரி முடிச்சுட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே உள்ள ஒவ்வொரு கடையிலையும் இங்கே கதிரை பற்றி விசாரிக்கிறாரு. இங்கே யாராவது வீடு வாங்கி தரேன்னு சொல்லி கதிரன்றவரை உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா சொல்கிறீங்களா? அந்த ஆள் மூலமாக என் அண்ணன் 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கதிரை பற்றி சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள யாருமே கதிரை தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால முத்துவுக்கு கதிரை எப்படி கண்டுபிடிக்கிறது, பணத்தை எப்படி அவங்ககிட்டேருந்து வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்காரு. இதை பற்றி இங்கே முத்துவும் அவரோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன செய்யனே தெரியல, இங்கே மனோஜுக்கு அங்கே நிறைய கடன் இருக்கு போல் வெளியில். அதனால் இந்த 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கி அவன் கடனெல்லாம் சமாளிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இந்த பணம் கிடச்சா எங்கள் அப்பா கிட்ட கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் கதிரை கண்டுபிடிக்கணும். நான் போய் அங்கே இங்கேன்னு விசாரித்தா யாருக்குமே கதிரை தெரியவே இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறது, பணத்தை எப்படி வாங்குறதுன்னு ஒன்றுமே புரியல செல்வம். இந்த மனோஜுக்கு இது தேவையில்லாத வேலை. கிடைச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் வீடு வாங்க போகிறேன்னு அந்த கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு இப்போ அந்த பணம் வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். என்ன செய்கிறது? எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டு இந்த மனோஜை படிக்க வச்சாங்க. ஆனால் படித்து அவன் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக போகிறான் அப்படின்ற ஆசையிலையும் இருந்தாங்க. ஆனால் இந்த மனோஜ் என்னடானா எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து போய் நிற்கிறான். அப்புறம் நான் தான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த முறை என்னால் எதுவுமே அவனுக்கு செய்ய முடியல அப்படின்னு முத்து சொல்லிகிட்டு இருக்க. அதுக்குடனே செல்வமும், கவலைப்படாத முத்து, உங்கள் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அந்த கதிரை எப்படியாவது நீ தேடி கண்டுபிடிச்சிருவ. என்னைக்கா இருந்தாலும் உன் கண்ணில் அந்த கதிர் படாமையாக இருக்க போகிறான். அன்னைக்கு அவனை வெளுத்து வாங்கி பணத்தை நீ திருப்பி வாங்கி கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துரு. அதுதான் சரியான ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க செல்வம். பணத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்ச முத்துவும் மீனாவும் இங்கே போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. கதிர் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறதாகவும் என் அண்ணன் அவனை எப்படியாவது அவனை பார்த்து பணத்தை வாங்கிடணும்னு போக என் அண்ணனும் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருக்கான். அந்த கதிர் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் இங்கே நம்மளை சுற்றி தான் இருக்கான்னு தெரியுது. எப்படியா
எப்படியாவது எங்கள் அண்ணன் ஏமாந்த மாதிரி இன்னும் வேறு யாரும் அந்த கதிர்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்னா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியில் இருக்கவே கூடாது. எங்களை மாதிரி அவன் எத்தனை பேரை ஏமாத்திருப்பான் அப்படின்னு முத்து கேட்டுட்ருக்காரு. அங்கே இருந்த போலீஸும் நாங்களும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். அந்த கதிரை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். பணத்தை அவன் வச்சிருக்கானோ வச்சிருக்கலையோ, ஆனால் அந்த கதிரை கண்டுபிடிச்சோன்னே உங்களை கூப்பிட்றோம், நீங்கள் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி முத்துவையும் மீனாவையும் அங்கேருந்து அனுப்பிடுறாரு. இங்கே கதிர் மறுபடியும் பெங்களூர்ல இருந்து திரும்பி வந்து இன்னொருத்தவங்கள ஏமாற்றி இது என்னுடைய வீடுதான்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கணும்னு பெரிய திட்டம் போட்டுட்ருக்காரு. எல்லாரும் என்கிட்ட ஏமாந்து பணம் கொடுக்குறாங்க. ஆனால் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறது அவங்களுக்குலாம் தெரியாமல் நிறைய பேர் என்னை நம்புகிறாங்க. பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த பணத்தால் நான் நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து யோசிக்கிறாரு கதிர். இங்கே முத்து சவாரிக்கு கிளம்புறதுக்காக சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த சமயம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இந்த கோயில் பக்கத்தில் வந்துருங்க முத்து, சீக்கிரமாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்றாங்க. உடனே முத்துவும் நீங்கள் அங்கேயே இருங்க, நான் சாப்பிட்டுட்டு இப்போ உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. உடனே மீனாவும் என்னங்க ஒழுங்காக சாப்பிடாம போகிறீங்களே, சவாரிக்கு போனால் சாப்பிட உங்களுக்கு நேரம் கூட கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்ல ஃபோன் பண்ணிட்டாங்க மீனா. உடனே கூப்பிடுறாங்க. நான் போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவங்க சொன்னவங்க அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறாரு முத்து. அங்கே போனதுக்கப்புறமா ஆமாம் எங்கே போகணும்னு சொல்ல அந்த பார்க் பக்கத்தில் போகணும், எங்களுக்காக ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, நாங்கள் இப்போ புது வீடு வாங்க போகிறோம் தம்பி, அதனால தான் பணம் கொடுக்கறதுக்காக போகிறோம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு இங்கே பார்க்கு பக்கத்தில் அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு முத்து. அங்கே போனால் அங்கே இவங்க 2 பேரையும் ஏமாத்துறதுக்காக கதிர் தான் காத்துட்ருக்காருன்னு தெரியாமல் இங்கே முத்துவும் அங்கே கிளம்பி போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும் போதே முத்து அந்த 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க, ஆமாம் சார் எங்கே வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுவா தம்பி, நான் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன், எங்களுக்குன்னு இப்போதைக்கு ஒரு 2-3 வீடு இருக்குது, ஆனால் இப்போ கம்மி விலையில் ஒரு பெரிய வீடு வரதா சொன்னாங்க, அதனால தான் அதையும் வாங்கலாமே நினச்சிட்டு பார்க்கறதுக்காக போகிறோம், அப்படியே பணத்தையும் கொடுத்துட்டா நாங்கள் பெரிய வீடு வாங்கின மாதிரி இருக்கும்ல தம்பி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சார், நீங்கள் நல்லா பிஸ்னஸ் செய்கிறீங்க, பெரிய ஆளாக இருக்கீங்க, ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு வீடு வாங்கவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம், என்னதான் இருந்தாலும் வீடு வாங்கும்போது சரியாக விசாரித்து வாங்குங்க சார், உங்களை மாதிரியே தான் என் அண்ணனும் பெரிய கடையில் ஒரு ஓனராக இருக்கான், அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு அங்கே வீடு வாங்கணுன்னு 30 லட்ச ரூபா பணத்தை கதிருன்ற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டான் சார், அதனால் நல்லா விசாரித்து வீடு வாங்குங்க சார், வீடு வாங்குறதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனாலும் நம்ம மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கும்போது அவங்க யார், உண்மையாகவே அந்த வீட்டோட ஓனர் தானான்னு நல்லபடியாக விசாரிச்சுக்கோங்க. எங்கள் அண்ணனும் அந்த பார்லமாவும் எதை பற்றியுமே விசாரிக்காமல் நம்பி பெரிய வீடு வாங்கினா போதுன்ற ஆசையில் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் பணத்தை வாங்கினவனை கண்டுபிடிக்கவும் முடியல, அந்த பணத்தை வாங்கவும் முடியல. 30 லட்ச ரூபா பணத்தை என் அண்ணன் ஏமாந்துட்டான் சார், அதனால் நீங்களும் கொஞ்சம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறமா வாங்குங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி தம்பி, உன்னை பார்க்கவே ரொம்ப நல்ல ஆளாக இருக்குது, இப்படி போகிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நாங்கள் நல்லா விசாரிச்சிட்டோம்ப்பா, தெளிவாக தான் நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் அவங்க 2 பேரையும் சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கதிர் ஓரமாக நிற்கிறாரு. இங்கே முத்துவுக்கு கதிரை ஒழுங்காக தெரியல, அதனால் இவங்க 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு, சரி சார் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் எங்கே வேணாலும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா முத்து திரும்பி பார்க்க அங்கே கதிர் நின்று அந்த 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறத முத்து பார்த்துடுறாரு. அப்போ தான் முத்துக்கு தெரிய வருது, இவங்க 2 பேரும் வீடு வாங்குறதா சொல்லி பேச போனது இந்த கதிர்கிட்ட தான். அப்போ எங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரியே இவங்க 2 பேரும் அந்த கதிர்கிட்ட ஏமாற போகிறாங்களா, பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் கதிரை கண்டுபிடிக்கவும் முடியாது, பணத்தை வாங்கவும் முடியாது, வீடும் இவங்களுக்கு கிடைக்காதே அப்படின்னு நினச்ச முத்து அங்கே காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு உடனே அவங்க 2 பேரும் பணம் கொடுக்குற பணத்தை அந்த கதிர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கதிரை பற்றின உண்மையை சொல்லி இது இவங்க இப்படி செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லி உடனே அங்கே முத்து கிளம்பி போகிறாரு. முத்துவை பார்த்தா அந்த 2 பேரும், என்ன தம்பி, நாங்கள் தான் இங்கே உங்கள் காரில் வந்ததுக்கு பணம் கொடுத்துட்டோமே, என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இந்த கதிரை தாங்க நான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன், இவனை நம்பி தான் நீங்கள் வீடு வாங்குறதா சொல்லி பணம் கொடுக்குறீங்களா, இவனை நம்பாதீங்க, இவன் நல்லவனே கிடையாது, இவன் மற்றவங்கள ஏமாற்றிட்டு இருக்கான், இவனுக்குன்னு வீடும் இல்லை ஒன்றும் இல்லை, இப்படி ஏமாற்றி வரக்கூடிய பணத்தை தான் வச்சுக்கிட்டு இவன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான், ஒவ்வொருத்தரும் இந்த கதிரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறாங்க, நான் வரும்போது சொன்னேன்ல இவனை பற்றி தாங்க, இவங்கிட்டயா வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிர் அங்கேருந்து எப்படியாவது கிளம்பிடணும், இந்த முத்து வேற பார்த்துட்டானே அப்படின்னு கிளம்பும்போது அங்கே முத்து கதிரை வெளுத்து வாங்குறாரு.
எங்கே இருந்து போகலான்னு பார்க்குறீங்க? என் அண்ணன் இப்போ வரைக்கும் அந்த பணத்தை கொடுத்துட்டு உங்களால் எந்த நிலமையில ஹாஸ்பிட்டலில் இருந்தான்னு தெரியுமா? உன்னை தேடி நான் அங்கே இங்கேன்னு வேற நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கோம். உன்னை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் நீ என்னடானா உன் இஷ்டத்துக்கு சந்தோஷமாக எங்கெங்கேயோ போயிட்டுருக்கியா? இன்றைக்கி உன்னை சும்மா விட போகிறதில்ல. இப்போ எங்களை மாதிரியே இவங்க 2 பேரையும் ஏமாத்தனை வேற நீ நினச்சிட்ருக்கியா? அப்படிலாம் நடக்க இனி விட மாட்டேன். உன்னால் இனி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே முத்து கதிரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே பணத்தை கொடுத்து வீடு வாங்கலான்ற ஆசையில் இங்கே முத்துவோட காரில் போன 2 பேரும் கண் கலங்கி நிற்கிறாங்க. நல்ல வேலை இந்த தம்பி வரப்போய் நம்ம பணத்தை கொடுக்காம இந்த கதிர்கிட்ட ஏமாறாமல் இருந்தோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்க. இங்கே உடனே கதிரும், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் யாரையும் ஏமாத்தலை, உங்கள் பணம் என்கிட்டையும் கிடையாது. உங்கள் அண்ணன் மனோஜ் சரியாக விசாரிக்காமல் ஏமாந்தா நான் என்ன செய்ய முடியும்னு கேட்க, ஏமாத்துனது நீ தானே, அப்போ பணத்தையும் நீ தானே திருப்பி தரணும். என் அண்ணனும் அந்த பாடலம்மாவும் உன்னை நம்பி சரியாக விசாரிக்காம பெரிய வீடு கிடைக்க போகுதுன்ற ஆசையில் ஏன் எங்ககிட்ட கூட ஒழுங்காக சொல்லாமல் அந்த பணத்தெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ உன்னால் என் அண்ணன் ரொம்பவே கஷ்டத்தை பார்த்துட்டான். இப்போ நீ பணத்தை தரல அப்புறம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பணம்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை முத்து, நீங்கள் கேட்டாலும் என்னால் பணத்தை திருப்பி தர முடியாது. என் அண்ணன் கொடுத்த 30 லட்ச ரூபா பணம் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. இப்படியே இந்த கதிர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால் கண்டிப்பாக இங்கே போலீஸில் கொண்டு போய் இந்த கதிரை கொடுத்தா மட்டும்தான் வெளுத்து வாங்கி எப்படியாவது பணத்தையும் திருப்பி தருவாங்க. மற்ற யாரும் இந்த கதிர் மூலமாக ஏமாறாமையும் இருப்பாங்க அப்படின்னு முத்து நினச்சிட்டு அங்கேருந்து அந்த கதிரை உடனே போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. கூட அங்கே காரில் வந்த 2 பேரையும் முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சமயம் தான் போலீஸ் என்னப்பா முத்து, இப்போ தான் நான் வந்துட்டு போனேன், மறுபடியும் என்னன்னு கேட்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியாத கதிரை நானே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்ன, பணத்தை நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே வந்த 2 பேருமே கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நாங்களும் இந்த கதிரை நம்பி ஏமாற இருந்தோம். எங்ககிட்டேயும் பெரிய வீடெல்லாம் காமிச்சு இது என்னோட வீடு தான், நீங்கள் வாங்கிக்கோங்க, கம்மியான விலையில் நான் தரேன், நான் வெளியூருக்கு போகிறதா இருக்கேன்னு பொய் சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கணும்னு நினச்சாரு. அந்த சமயம்தான் இந்த முத்து தம்பி நல்லபடியாக எந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ஏமாறாமல் பார்த்துக்கிட்டாரு. இந்த கதிர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இப்படி எங்களை மாதிரி எத்தனை பேரை இவன் ஏமாத்திருப்பான், இவனெல்லாம் நீங்கள் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்கே முத்து கூட சேர்ந்து அங்கே காரில் வந்த 2 பேரும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. முத்துவோட நல்ல மனசை அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்கே கதிரும், சார் நான் தப்பு செஞ்சது உண்மைதான், ஆனால் அந்த மனோஜ் கிட்ட வாங்கின பணம் இப்போ இல்லை சார், எல்லாமே செலவாயிருச்சு. இந்த முத்து கேட்டாலும் என்னால் திருப்பி தர முடியாதுன்னு சொல்ல அங்கே உள்ள போலீஸும், ஆமாம் அந்த மனோஜ் மாதிரியே இன்னும் எத்தனை பேரை ஏமாத்தினேன், எவ்வளோ பணம் வாங்கினேன், இது எல்லாத்தையும் நீ சொல்லி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்த முத்துவும் உடனே இதை அப்பா கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பணம் கிடைக்குதான்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்க, அங்கே முத்துவோட காரில் வந்த 2 பேரும் அவங்க பெரிய பிஸ்னஸ் செஞ்சதால் முத்துக்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. தம்பி, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா தான்ப்பா இருப்ப, சீக்கிரமாகவே இந்த பணமும் உனக்கு கிடச்சிரும். ஆனால் உன்னால் இப்படி நாங்கள் ஏமாற இருந்த ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் ஏமாறாமல் இருந்தோம்ப்பா. நீ நல்ல சமயத்தில் எங்கள் பணம் மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்படி இந்த கதிர் மாதிரி ஆளுங்கக்கிட்ட ஏமாறாமல் எங்களுக்கு நல்ல ஒரு புரிய வச்ச, இனி நாங்கள் நல்லபடியாக விசாரித்து எதுனாலும் செய்கிறோம் முத்து. கண்டிப்பாக நீ மட்டும் உன் காரில் நாங்கள் வராமல் இருந்திருந்தா, நீ எங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தா, இந்த கதிர்கிட்ட நாங்களும் உங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரியே பணம் கொடுத்து ஏமாந்து போயிருப்போம். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இவங்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்போம். ஆனால் நீ எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க முத்து. நீ செஞ்ச உதவியை நாங்கள் என்றைக்கும் மன்னிக்கவே மாட்டோம். ஆமாம் முத்து, உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்க, உடனே முத்துவும் சார் இங்கே தான் இருக்குது அப்படின்னு அங்கே முத்து இருக்கிற இடத்த சொல்லிட்டு எங்கள் அப்பா அவங்க அண்ணாமலை பற்றியும் வீட்டை பற்றியும் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. முத்து, எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் உன்னை பார்க்குறேன்ப்பா. நீ செஞ்ச உதவிக்கு கண்டிப்பாக நான் என்னைக்காவது வரும்போது உனக்கு பெரிய பரிசாக எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்துவும் பரவாயில்ல சார், நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். என் அண்ணன் இந்த கதிர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எங்கள் அப்பாவுக்கும் பணம் கிடைக்கல, அதனால் நானும் இவனை தேடிட்டு இருந்தேன், அங்கே இங்கேன்னு தேடினேன், கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி உங்களால் தான் சார் இந்த கதிரையே கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால் ரொம்ப நன்றி சார்னு சொல்ல, முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்து உடனே சார் எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுங்க சார், அது என் அப்பாவோட பணம் சார், எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவை ஏமாத்தினான், எங்கள் அண்ணனை இந்த கதிர் ஏமாத்திட்டான், இந்த பணம் கிடச்சா என் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார், இந்த பணத்துக்காக எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம், இந்த கதிரை தேடுறதுக்கு நான் எங்கெல்லாம் போனேன் தெரியுமா சார் அப்படின்னு முத்து போலீஸ்கிட்ட சொல்ல, இங்கே கதிரை வெளுத்து வாங்குறாங்க போலீஸ். அந்த சமயம் இங்கே முத்துவும் அண்ணாமலைக்கும் மனோஜுக்கும் ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, இங்கே கதிரை கண்டுபிடிச்சாச்சு, போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டேன், ஆனால் பணம் கிடைக்குமான்னு தெரியல, நீங்கள் 2 பேரும் கிளம்பி வாங்கன்னு முத்து சொல்லிடுறாரு. உடனே அண்ணாமலை முத்துவை கூட்டிகிட்டு மனோஜை கூட்டிகிட்டு
அங்கே போலீஸை பார்க்க போக அங்கே கதிரை உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த மனோஜும் இவன் தான் சார், இவன் தான் என்னை ஏமாத்துறான், இவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு இங்கே கதிரை பார்த்த உடனே பலார்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். பெரிய வீடு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பொய் சொல்லி ஏமாற்றி என்ன மாதிரி எத்தனை பேரை சார் இவன் ஏமாத்திருப்பான். 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து என் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்ன சார். இந்த பணம் திருப்பி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேற கடைக்காக அங்கே இங்கேன்னு கடன் வாங்கியிருக்கேன் சார். எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் சார். பணத்தை எப்படியாவது இவங்கிட்ட அதை வாங்கி கொடுங்க சார்னு சொல்ல உடனே கதிரும் என்ன மனோஜ் தம்பி, நீங்கள் ஒழுங்காக விசாரிக்காமல் ஏமாந்துட்டு மறுபடியும் பணத்தை கேட்டால் நான் எங்கேருந்து பணத்தை தரது? உங்கள் பணம் இப்போ என்கிட்ட இல்லை, எல்லாம் செலவாயிருச்சு. இப்போ பணம் என்னால் தர முடியாது, என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு கதிர் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே முத்து சொல்கிறாரு, பணத்தை தரலனா இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது, நீ வெளியில் போகவும் முடியாது, நானே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அங்கே போலீஸும் வெளுத்து வாங்குறாங்க. வேறு வழி இல்லாமல் கதிரும் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருந்ததுனால மனோஜ் கிட்ட வாங்கின 30 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டா நமக்கு வேற எந்த பிரச்சனையும் வராது, நாம் வந்த இடத்துக்கே கிளம்பி போயிடலாம், இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே சரி சார் நான் பணத்தை திருப்பி தந்துடுறேன், ஆனால் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்தர்கிட்ட சொல்லி பணத்தை கொண்டு வர சொல்கிறாரு. அதே மாதிரி மனோஜுக்கு 30 லட்ச ரூபா பணமும் திருப்பி கிடைக்குது முத்துவால். இங்கே முத்து கதிர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுறாரு. வாங்கின உடனே வீட்டுக்கு சந்தோஷமாக அண்ணாமலை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே அண்ணாமலையும் பரவாயில்ல முத்து, இத்தனை நாள் ரோகிணியால் செய்ய முடியாததை இந்த மனோஜால் செய்ய முடியாததை நீ செஞ்சு காமிச்சிட்ட, அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்ச பணமாச்சே இது திரும்பி வந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த பணத்தை கொண்டு வந்து முத்துவும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் காமிக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் பரவாயில்ல முத்து, சொன்ன மாதிரியே இந்த கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கிட்டீங்களே, இந்த ரோகிணியும் தான் சொன்னாங்க யார் யார் மூலமோ இந்த கதிரை கண்டுபிடிக்க போகிறேன்னு, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் தான் முத்து சரியான ஆள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் சரி முத்து பணம் தான் கிடச்சிருச்சுல்ல, அதை மனோஜ் கிட்ட கொடு, அவன் பிஸ்னஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டோம், ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு அவனுக்குன்னு கிடைச்ச பணத்தில் வீடு வாங்கணும்னு நினச்சான். ஏமாந்த உடனே இங்கே ரோகிணி நான் எல்லாரும் மனோஜ் திட்டினோம், ஆனால் இப்போ என் பையனுக்கு திரும்பி பணம் கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், அந்த பணத்தை கொடு முத்துன்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குடனே முத்துவும் ஏமா அப்பாவுக்கு இன்னும் மனோஜ் பணத்தை திருப்பி தரல, 27 லட்ச ரூபா பணத்தை இந்த பார்லலமாவும் மனோஜும் சேர்ந்து திட்டம் போட்டு அவங்க கடைக்காக தானே பயன்படுத்தினாங்க, அப்போ இந்த பணம் யாருடைய பணம்? என் அப்பாவோட பணம் தானே. அது மட்டும் இல்லாமல் இங்கே அப்பாவோட பணம் 27 லட்ச ரூபாய்க்கு ஜீவா கிட்ட வட்டியோட 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கி நம்ம குடும்பத்தையே ஏமாத்துற மனோஜுக்கு இந்த பணத்தை ஏன் நான் திருப்பி தரணும்? இந்த பணத்தை என்ன ரோகிணி கண்டுபிடிச்சாங்களா இல்லை மனோஜ் கண்டுபிடிச்சானா? நான் தான் கஷ்டப்பட்டு அந்த கதிரை தேடி கண்டுபிடிச்சேன். இந்த பணத்துலேருந்து எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனால் இந்த பணம் என் அப்பா கிட்ட தான் இருக்கணும். மறுபடியும் இதை மனோஜ் கிட்ட கொடுத்தா யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருவான். இந்த மனோஜ் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதை பார்த்த ரோகிணியும் போதும் முத்து, ரொம்ப எங்களை அவமானப்படுத்தாதீங்க, எப்படியும் அண்ணாமலை மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தை நாங்கள் திருப்பி தந்துடுவோம், அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் உரிமை இல்லை இந்த பணத்து மேலே, நீங்கள் மாமாவுக்கு இந்த பணத்தை கொடுத்து நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு நாங்களும் அங்கே இங்கேன்னு பணத்தை வாங்கி தானே நாங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த பணம் மனோஜ்கிட்டேயே இருக்கட்டும், ஏன்னா இப்போ சப்டீலர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த பணத்தை வச்சு நாங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். இப்போ நீங்கள் இந்த பணத்தை வாங்கி அண்ணாமலை மாமா கிட்ட கொடுத்தா அப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் தான் இந்த பணத்தை கண்டுபிடிச்சிங்க, அதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம், அதுக்கு நாங்கள்லாம் ஒத்துப்போன்னு நீங்கள் நினைக்காதீங்க முத்து. இந்த பணம் மனோஜோட பணம், எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அதுக்கு உடனே முத்துவும் முடியவே முடியாது பாருலம்மா, நீங்கள் தான் சொன்னீங்களே எல்லாரையும் எனக்கு தெரியும், அவங்கக்கிட்டலாம் சொல்லி நிறைய ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன் இந்த கதிரை கண்டுபிடிக்கன்னு, இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா? இல்லைல்ல, நீங்கள் இந்த பணத்தை கண்டுபிடிச்சிருந்தா நீங்களே எடுத்துருக்கலாம், ஆனால் கஷ்டப்பட்டு என் அப்பா சொன்னாருன்னு அவருக்காக நான் இந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்தாங்கப்பா, இந்த பணம் உங்ககிட்ட தான் இருக்கணும், மறுபடியும் மனோஜ்கிட்ட கொடுத்தீங்க, உங்கள் 27 லட்ச ரூபா பணம் திரும்பி வராது, இவன் யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து போய் நிற்பான், மறுபடியும் அப்புறம் நான் தான் அந்த பணத்தை தேட வேண்டியதாக இருக்கும். என்னால் இனி இந்த மனோஜுக்காகலாம் இப்படி தேடி உதவி செய்யலாம் முடியாது. இவனுக்கு உதவி செஞ்சாலும் அதை பற்றிலாம் இந்த பார்லலமாவும் மனோஜும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. என்னையும் மீனாவையும் அவமானப்படுத்தணும் தான் நினைப்பாங்க. அதனால் இந்த பணம் என் அப்பா கிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் முத்து நீங்கள் சொல்கிறது தான் ரொம்ப சரி, அண்ணாமலை மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தை இன்னும் ரோகிணியும் மனோஜும் தராமல் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன் ஊர்லேருந்து வந்த பாட்டி 50,000 ரூபா பணத்தை மாதம் தரணும்னு சொல்லி கூட அவங்க அந்த பணத்தை தராமல் இருக்காங்க. அப்போ இந்த பணம் கண்டிப்பாக அண்ணாமலை அங்கிளுக்கு தானே
போகணும், சரியான முடிவு எடுத்திருக்கீங்க முத்து அப்படின்னு பணத்தை அண்ணாமலைகிட்டயே கொடுத்துட்றாங்க ஸ்ருதியும் முத்துவும். இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க மனோஜும் ரோகிணியும். அடுத்த நாள் காலையில் இங்கே மனோஜ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்துவை தேடி இங்கே 2 பேர் வராங்க. ஏற்கனவே முத்து அந்த கதிர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துராதீங்கன்னு சொன்ன அந்த 2 பேர் தான் முத்து தனக்கு உதவி செஞ்சதால முத்துவுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. முத்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக உள்ளே கூப்பிட்றாரு. வாங்க சார், நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, என்ன முத்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் மட்டும் அன்னைக்கு வரலன்னா அந்த கதிர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தரில் போயிருப்பேன், அதனால தான் உங்களை தேடி வந்தேன், உங்களுக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சார் அப்படின்னு கேட்க, முத்து நானும் என் ஒய்ஃபும் முடிவெடுத்து தான் இங்கே வந்திருக்கோம், எங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்ல, எதுக்கு சார் இந்த பணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, இதை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காகவும் இல்லை உங்களுக்கு பிடிச்சதை செய்யவும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நாங்கள் 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த கதிர்கிட்ட ஏமாறுறதா இருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து புரிய வைக்க போய் தான், உண்மை என்னன்னு சொல்ல போய் தான் நாங்கள் வந்து அன்னைக்கு பணம் கொடுக்கவும் இல்லை, ஏமாறவும் இல்லை. அப்படி எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதனால தான் இந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்திருக்கோம். இதை வேண்டான்னு சொல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும். மேற்கொண்டு என்ன உதவி வேணும்னாலும் எங்களை வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு என்றைக்குமே உதவி செய்ய தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுக்க, உடனே மீனாவும் முத்தும் இதெல்லாம் வேண்டாம், என் வீட்டுக்காரர் எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றது மட்டும்தான் யோசிப்பார், அந்த உதவி செஞ்சால் இப்படியெல்லாம் உதவி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்ததே கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே இங்கே அங்கே வீட்டுக்கு வந்த 2 பேருமே, இல்லை முத்து, உங்கள் நல்ல மனசுக்கும் உங்கள் நேர்மைக்காகவும் தான் இந்த பணத்தை நான் கொடுக்க வந்தேன், கண்டிப்பாக வாங்கிக்கோங்கன்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் எல்லார் முன்னாடியும் அங்கே வந்த 2 பேரும் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்கே மனோஜ், ரோகிணி, விஜயான்னு என்னது எந்த வேலையும் செய்யாமல் உதவி செஞ்ச முத்துவுக்கு 5 லட்ச ரூபாயை வீடு தேடி வந்து கொடுக்குறாங்களே, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிக்க, உடனே வந்தவங்களும் முத்து நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆவீங்க, ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கல்ல, நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுக்கும் உண்மையை பேசுகிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் போகிறீங்க, உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் இங்கே வந்து என்னை பாருங்கன்னு சொல்லி பேசிட்டு இங்கே முத்துவை அண்ணாமலை கிட்ட ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. உங்கள் பையன் ரொம்ப நல்லவராக இருக்காரு, ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாரு, இதே மாதிரி உங்கள் பையன் நேர்மையாக இருக்கிறதுனால தான் வீடு தேடி வந்து உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் முத்துவை புகழ்ந்து பேச ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு அண்ணாமலை. பணத்தை வாங்கின இங்கே முத்துவும், அப்பா இப்படியெல்லாம் வீடு தேடி வந்து பணம் தருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா, இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களப்பான்னு சொல்ல, ஆமாம் முத்து, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நீ வந்து உதவி செஞ்ச, அவங்க உன்னை புகழ்ந்து பேசி இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க முத்து, நீ நேர்மையாக இருக்க போய் உன் நேர்மைக்கு கிடைச்சது தான் இந்த பணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. வீடு தேடி வந்த 2 பேரும் முத்துக்கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போக மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பணத்தை வாங்கின முத்து சொல்கிறாரு, மீனா நம்மக்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, உடனே மாடியில் பெரிய ரூம் கட்ட ஆரம்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து கூட இப்போ வரைக்கும் ரூம் கட்ட முடியலையேன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டோம், நம்மளால் ரூம் கட்டவே முடியாதுன்னு நம்ம முன்னாடியே நிறைய பேர் நம்மளை பேசி அவமானப்படுத்தினாங்க, இப்போ பார்த்தியா மீனா, அடுத்தவங்களுக்கு உதவுனா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி கிடைக்குதுன்னு இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல மீனான்னு சொல்ல, இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனா. அது மட்டும் இல்லாமல் கிடைச்ச பணத்தை வச்சு சரியாக பயன்படுத்தணும், இந்த பணம் வீணாக செலவாயிடக்கூடாதுன்றதுக்காக முத்துவும் மீனாவும் கிடைச்ச 5 லட்ச ரூபா பணத்தை வச்சு மாடியில் பெரிய ரூம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நமக்கு கிடைக்க வேண்டிய 30 லட்ச ரூபா பணத்தை நம்மக்கிட்ட தராமல் அண்ணாமலை அங்கிள் கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கின முத்துவுக்கு வீடு தேடி வந்து 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே இந்த முத்துவும் மீனாவும் மாடியில் ரூம் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் இப்போ சின்ன ரூமில் இருக்கணும், அந்த மீனாவும் முத்துவும் மாடியில் பெருசாக ரூம் கட்டி அவங்க மட்டும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் தான் நம்மளுக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குதோ தெரியல மனோஜ், நீ ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த, இப்போ கடையில் சரியான எந்த ஒரு வேலையும் போக மாட்டேங்குது, பெரிய லாபமும் வர மாட்டேங்குது, இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் எல்லாம் நல்லதாகவே நடக்குது அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப பொறாமையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா நினைக்கிறாங்க, தங்க இடம் கூட இல்லாமல் இந்த ஹாலில் கட்டில் போட்டிருந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வீடு தேடி வந்து பணத்தை கொடுத்ததுனால இந்த மீனா ரொம்ப திமிரா மாடியில் ரூமெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டா. இனி இந்த முத்துவும் மீனாவும் என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ தெரியலையே, என்னை மதிக்கவும் மாட்டாங்க. இந்த முத்துவாலையும் மீனாவாலையும் சம்பாதிச்சு கண்டிப்பாக மாடியில் ரூம் கட்ட முடியாது, இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் இப்போ என்னடானா நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றால் இருக்குது. முத்து சீக்கிரமாகவே ரூமெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டானே, இனி இந்த மீனா நான் சொல்கிற வேலையும் செய்ய மாட்டா,
முத்துவும் மீனாவும் என்னை மதிக்கவும் மாட்டாங்க, மதிப்பு தரவும் மாட்டாங்க. ஆனா என் பையன் மனோஜுக்கு கிடைச்ச 30 லட்ச ரூபா பணமும் கிடைக்காம அதையும் என் வீட்டுக்காரர் எடுத்துக்கிட்டாரு. என் பையன் மனோஜுக்கு மட்டும் நல்லது நடக்கல, ஆனா முத்து மீனா மட்டும் சந்தோஷமாவே இருக்காங்களே அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. இங்க முத்துவும் மீனாவும் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ரூமை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாவும் பெருசாவும் கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை பார்த்த அண்ணாமலையும் முத்து மீனாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு.